அப்ப கண்ணியமிக்கவர்களே, அகதிகளை நீங்க பாக்குறீங்க. இஸ்லாமிய தேசங்கள்ல எவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கிறது, ஆப்பிரிக்காவிலே எவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய தேசத்தில் இருக்கக்கூடிய வளங்களையும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களையும் சுரண்டக்கூடிய பாவிகள் தான் அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், இஸ்ரேலியர்கள். கண்ணியமிக்கவர்களே, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய வளத்தை விட, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வளத்தை விட அதிகமான வளங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, அரபு தேசங்களில் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த வளங்களை எல்லாம் சுரண்டுவதற்காக அவர்கள் போட்ட ஒரு திட்டம் தான் பலஸ்தீன் என்ற பகுதியை அப்படியே கையகப்படுத்திவிட வேண்டாம். கண்ணியமிக்கவர்களே, அரபு தேசங்களை அடிமைகளாக வைத்திட வேண்டாம் என்பதுதான் அயோக்கிய அமெரிக்காவினுடைய திட்டம், யூதர்களுடைய திட்டம், ஐரோப்பியர்களுடைய திட்டம். ஆனால் இதற்கு வாய்ப்பொத்தி கைகட்டி வாய்ப்பொத்தி இருக்கக்கூடிய அந்த அரபு பரதேசிகள் அவர்கள் அல்லாஹ்விற்கு அடிமைகளாக இருப்பது கிடையாது, அமெரிக்காவின் அடிமைகள். கண்ணியமிக்கவர்களே, அப்துல்லான்னு சொல்றோம், அல்லாஹ்விற்கு அடிமையா இருக்கணும். ஆனால் அரபிகள் அல்லாஹ்விற்கு அடிமை கிடையாது, அமெரிக்காவுடைய டயர் நக்கிகளாக இருக்கிறார்கள். இதுதான் இப்போதுள்ள நிலைமையாக இருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்